ஸோ டிஃபிப்ரிலேட்டர் போகிறதுக்கு முன்னாடி ஃபிப்ரிலேஷன்னா என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஓகே, fibrillation is nothing but it is an irregular and a rapid heart rate that commonly causes the poor blood flow. ஓகே, ஸோ அதுதான். ஓகே, டிஃபிப்ரிலேஷன்னா என்னன்னா ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன் இர்ரெகுலராக இருக்கும். ஓகே, ஹார்ட்டுடைய ரேட் வந்து ரேப்பிடாக இருக்கும். ஓகே, நார்மலாக வந்து 60 to 100 வந்து ஹார்ட் ரேட் இருக்கணும். பட் அது இல்லாமல் ஃபாஸ்ட்டாக வந்து ஹார்ட் வந்து பம்ப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஹார்ட்டுடைய பம்ப் வந்து ஸ்லோ ஆகிடும், பிலோ 60 போயிடும். ஓகேவா, ஸோ அதனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் காசஸ் த புவர் பிளட் ஃப்ளோ. பிளட் ஃப்ளோ வந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கு சரி வர இருக்காது. ஓகேவா, ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ இம்பார்ட்டன்ட் சேம்பர்ஸ். ஒன் இஸ் அட்ரியா அண்ட் வென்ட்ரிகல்ஸ். ஓகே, ஸோ இதனுடைய கோஆர்டினேஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அதுதான் நம்ம வந்து ஃபிப்ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து மற்ற டிசீஸ்க்கு மாதிரியான காமன் சிம்டம்ஸும் எதெல்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹார்ட் அட்டாக் இருக்குது, நிறைய டிசீசஸ்லாம் இருக்குது. இப்போ காமன் கோல்டே இருக்குன்னா அதுக்கு சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் நோஸ் இருக்கும், த்ரோட் பெயின் இருக்கும். ஸோ அது மாதிரியான இந்த ஃபிப்ரிலேஷன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ சிம்டம்ஸ். பட் காமன் சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்பிட்டேஷன், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் அண்ட் ஃபெட்டிக். ஓகேவா, பால்பிட்டேஷன் அப்படின்னா என்ன, நடுக்கம். ஓகேவா, அண்ட் தென் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் அப்படின்னா ஸோ ப்ராப்பராக பிளட் ஃப்ளோ லங்ஸுக்கு இல்லை அப்படின்னா நம்மளால பிரீத் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து ஷார்ட்டட்னஸ் ஆஃப் பிரீத். ட்ரீட்மெண்ட் இன்க்ளூட்ஸ் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் இதுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்க்ளூடிங் ட்ரக்ஸ். அதுக்கு ஏதாவது ரிலேட்டடாக நம்ம வந்து மெடிசின்ஸ் ஏதாவது நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் தென் கார்டியோ வெர்ஷனில் பார்க்கும்போது வி வில் கிவ் சம் எலக்ட்ரிக்கல் ஷாக். எலக்ட்ரிக்கல் ஷாக் இந்த சென்ஸ் மைல்டு அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்படி ப்ரொவைட் பண்ணும்போது இமீடியட்டாக ஹார்ட்டை வந்து நம்மளால ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும். ஓகேவா, ஸோ டீஃபிப்ரிலேஷன்ன்றது உன்னுடைய ஹார்ட் ஃபங்க்ஷன் என்டையர்லி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேவா, அப்புறம் நம்ம ஹார்ட்டை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து டீஃபிப்ரிலேஷன் போகிறோம். ஓகேவா, அண்ட் மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி. இன்வேசிவ் சர்ஜரி அப்படின்னா என்னன்னா மேஜர் சர்ஜரி கிடையாது. ஓகேவா, மேஜராக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மாதிரிலாம் கிடையாது. சும்மா ஜஸ்ட் அந்த பிளாக்கை வந்து சரி பண்ணிட்டு ஹார்ட்டை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்க இப்படியும் பண்ணலாம். ஓகேவா, ஸோ தேர் ஆர் த 3 ட்ரீட்மெண்ட்ஸ். ஒன் இஸ் இன்க்ளூடிங் ட்ரக்ஸ், செகண்ட் ஒன் இஸ் எலக்ட்ரிக்கல் ஷாக், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் இன்வேசிவ் சர்ஜரி. ஓகே, நெக்ஸ்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி டேஞ்சரஸ் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் அட்ரியல் ஃபிப்ரிலேஷனும் இருக்கு, வென்ட்ரிக்கல் ஃபிப்ரிலேஷனும் இருக்கு. ஃபிப்ரிலேஷன்னா அதாவது கோஆர்டினேஷன் இல்லை. ஓகேவா, அதாவது ப்ராப்பராக ஒர்க்கிங் கிடையாது. பட் ஆட்ரியா ஒர்க் பண்ணலன்னா என்ன, வென்ட்ரிகல்ஸ் ஒர்க் பண்ணலன்னா என்ன. ஆட்ரியா ஒர்க் பண்ணல அப்படின்னா ஆட்ரியா பார்ட் வந்து பிளட்டை வந்து பம்ப் பண்ணாது. ஓகேவா, அப்போ அந்த சமயத்தில் அந்த இன்ஸ்டன்ட்ல வென்ட்ரிக்கல் மட்டும்தான் என்ன பண்ணணும்னா பம்ப் பண்ணி அந்த பிளட்டை வந்து அதர் ஆர்கன்ஸுக்கு கொண்டு போகும். ஓகேவா, இது வந்து நார்மலாக நடக்கிறது. பட் இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஒன் எதுன்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் தான். வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் அப்படின்றது ஹார்ட்டோடைய லோயர் பார்ட். ஓகே, அது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலைன்னா வித்தின் எ ஃபியூ மினிட்ஸ் இட் லெட்ஸ் டு டெத். ஓகேவா, ஸோ ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் வென்ட்ரிக்கல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ a life threatening heart rhythm that result in a rapid and inadequate heartbeat. ஸோ ஃபிப்ரிலேஷன் வந்துருச்சு அப்படின்னா லைஃப் த்ரெட்னிங் ஹார்ட் ரிதம் அப்படின்னா என்ன, கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஓவரா ஹார்ட்டோடைய பீட் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் தென் இன்அடிக்குவேட் ஹார்ட் பீட்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி அந்த ரேஞ்ச் 60 to 180 60 to 100 இல்லாமல் 60 விட கீழே இல்லைனா 100 விட எபவ் வந்து ஹார்ட் ரேட் போயிடுச்சு அப்படின்னாலே இட் இஸ் நார்மல் கண்டிஷன் கிடையாது, அப்நார்மல் கண்டிஷன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஹார்ட் டஸ் நாட் பம்ப் adequately during ventricular fibrillation, sustained VF can cause a low blood pressure, loss of consciousness or death. ஸோ அப்போ ventricular fibrillation is very very dangerous one. அப்படி இன்கேஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா இட் காசஸ் லோ பிளட் ப்ரெஷர், பிபியோட லெவல் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும், லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அவங்க சுயநினைவை இழந்துருவாங்க. அண்ட் இட் லெட்ஸ் டு டெத் வித்தின் எ ஃபியூ மினிட்ஸ். கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்க, அந்த பேஷண்ட் வந்து டெத் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு லைஃப் த்ரெட்னிங் ப்ராப்ளம் இல்லையா. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் வி மூவ் டு டீஃபிப்ரிலேட்டர். டீஃபிப்ரிலேட்டர்ன்றது ஆப்போசிட் ஆஃப் யுவர் ஃபிப்ரிலேஷன் ப்ராசஸ். ஓகேவா, ஸோ எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட். ஸோ என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எமர்ஜென்சியாக நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் இஸ் ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபிப்ரிலேட்டர். ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபிப்ரிலேட்டர் இஸ் நத்திங் பட் ஸோ நம்ம அதுதான் அந்த டிவைஸ். ஓகே, ஃபிப்ரிலேட்டர் டிவைஸ் அது.
அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை யூஸ் பண்ணி இமீடியட்டாக கொடுக்கலாம். ஸோ இந்த ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபிப்ரிலேட்டர்ன்றது காமனாக எல்லா பிளேஸ்லையுமே அவைலபிள். எக்ஸப்ட் அதாவது ஹாஸ்பிட்டல் இல்லாமல் மற்ற எல்லா பிளேஸ்லையும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ், பஸ் ஸ்டாண்டு, ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஏன்னா இன்கேஸ் அந்த இடத்துல திடீர்னு யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அந்த டைமில் இந்த ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபிப்ரிலேட்டர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு இமீடியட்டாக ஹார்ட் ஃபங்க்ஷனை பண்ண வைக்கலாம். அண்ட் தென் செகண்ட் ஒன், எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் இஸ் நத்திங் பட் கார்டியோபல்மனரி ரெஸ்கியூஷன். கார்டியோபல்மனரி ரெஸ்கியூஷன் இஸ் நத்திங் பட் இன்கேஸ் நம்ம நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருப்போம், செஸ்ட் மேலே 2 கையும் வச்சு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப லாங்காக கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து ப்ரெஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒன் தென் அனதர் டெக்னிக் இஸ், இன்கேஸ் வந்து ரொம்ப அவங்களால மூச்சு விட முடியல அப்படிங்கும்போது வாயில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டர்னலாக ஏர் மாதிரி செலுத்தி அதுலேருந்து அவங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது. ஸோ இதை தான் வந்து கார்டியோ பல்மனரி ரெஸ்கியூஷன். கார்டியோ பல்மனரினா என்ன, போத் சேம், அதாவது ஹார்ட் அண்ட் லங்ஸ் ரெண்டுத்தையும் அட் டைமில் ஒர்க் பண்ண வைக்கிறது தான். ஓகேவா? ஸோ அதுக்கு மேக்ஸிமம் வந்து அந்த கையை வச்சு நார்மலாக அந்த பேஷண்ட்டோடைய செஸ்ட்டில் வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரெஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா அதை தான் வந்து கார்டியோ பல்மனரி ரெஸ்கியூஷன். ஸோ அதில் வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டு இதை கொடுக்கலாம். பட் லாங் டேர்ம் தெரப்பியாக என்ன பண்ணலாம், அதாவது லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட்டாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, we have to implant the defibrillator and medication to prevent recurrence. அதாவது இமீடியட்டாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏஇடி அதாவது ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த இடத்துல டிஃபிபிரிலேட்டர் யூஸ் பண்ணி அப்படின்னு பண்ணலாம். அண்ட் தென் வி ஹாவ் டு பெர்ஃபார்ம் மெடிகேஷன் டு ப்ரிவென்ட் ரெக்கரன்ஸ். மெடிகேஷன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரியான மெடிசின்ஸ் ஏதாவது கொடுத்து ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்பராக ஒர்க் பண்ண வைக்கலாம். ஓகே, ஸோ வாட் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் யூஸ்ட் ஃபார் டிஃபிபிரிலேஷன் ப்ராசஸ்? டிஃபிபிரிலேஷன் ப்ராசஸ்க்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹியர் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோட். ஒன் இஸ் ஸ்பூன் ஷேப்டு எலக்ட்ரோட், செகண்ட் ஒன் இஸ் பெடல் டைப் எலக்ட்ரோட், அண்ட் தென் பேட் டைப் எலக்ட்ரோட். ஓகேவா? ஸ்பூன் ஷேப்டு எலக்ட்ரோட் இஸ் டைரக்ட்லி அப்ளைட் இன் டு தி ஹார்ட். ஸோ இந்த டைப் ஆஃப் எலக்ட்ரோட் வந்து டைரக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஹார்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம கரண்ட் ஷாக்கை ஹார்ட்டுக்கு டைரக்டாக கொடுக்கலாம். பெடல் டைப் இஸ் அப்ளைட் அகெயின்ஸ்ட் த செஸ்ட் வால். பெடல் டைப் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஹேண்ட் சைஸ்க்கு இருக்கும். ஓகேவா? அதில் வந்து நிறைய டாட்டட் லைன்ஸ்லாம் இருக்கும். அதை என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செஸ்டோடைய இந்த சைடில், ஓகே, அண்ட் தென் அப்டமனுக்கு லெஃப்ட் சைடு அப்டமன்லையும் அந்த ரைட் சைடு செஸ்ட்டுக்கு மேலேயும் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த பெடல் டைப் எலக்ட்ரோட வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபிட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரோடு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 எலக்ட்ரோடையும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷாக், அதாவது கரண்ட் அது வழியாக பாஸ் பண்ணி நம்ம ஹார்ட்டை வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். அண்ட் தென் பேட் டைப் எலக்ட்ரோட், இட் இஸ் அப்ளைட் டைரக்ட்லி டு தி செஸ்ட் வால். பேட் டைப் எலக்ட்ரோட் அப்படின்றது நான் என்னன்றதை கீழே டயக்ராம் வருது, நான் அதில் காமிக்கிறேன். ஓகே, அதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் கரண்ட் ஷாக்கை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பேட் டைப் எலக்ட்ரோட். மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறது பேட் டைப் எலக்ட்ரோட் தான். இது டைரக்ட்லியாக நம்ம செஸ்ட்டில் வந்து கொடுக்கலாம். பட் நம்ம கொடுக்குற அந்த எலக்ட்ரிக்கல் ஷாக் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் எ ஃபியூ செகண்ட்ஸ், அதாவது மில்லி செகண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். டக்குன்னு அந்த எலக்ட்ரிக்கல் ஷாக்கை கொடுத்துட்டு உடனே எடுத்தணும். ஏன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிற கரண்ட் வந்து போத் ஏசி டைப்பும் இருக்குது, டிசி டைப்பும் இருக்குது. ஓகேவா? ஸோ 2 டைப் ஆஃப் கரண்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் லிட்ஸ் சிவியர். ஓகேவா? ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் டியூரேஷன், இதில் 2 திங் நம்ம முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணணும். ஒன்று வந்து நம்ம அந்த எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுக்குற அந்த டியூரேஷன் அண்ட் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் அது என்ன பண்ணணும், we have to noted it. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் defibrillation? ஓகேவா? defibrillationக்கு என்ன டெஃபினிஷன்? The delivery of an electrical shock through the chest wall to the heart momentarily in order to stop ventricular and atrial defibrillation. So ventricular and atrial fibrillation processes stop பண்ணிட்டு நார்மலா உன்னுடைய ஹார்ட்டை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் ஷாக்குக்கு நேம் தான் defibrillation process. ஓகேவா? ஸோ த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிங் த எலக்ட்ரிக் கரண்ட் ஷாக் இஸ் கால்டு. ஸோ தட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணி we have to provide shock to the chest wall is called defibrillator. ஓகேவா? நெக்ஸ்ட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் defibrillator. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் defibrillatorல ஃபர்ஸ்ட் டைப் ஏசி டைப், டிசி டைப், dual peak DC defibrillator type and synchronized DC defibrillator. So it consists of 4 types. ஓகேவா? உன்னுடைய சிலபஸ்ல டிசி டைப்பும் சிங்க்ரனைஸ் டிசி டைப்பும் மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஏசியும் டுவெல் பிக் டிசியும் இல்லை. பட் நம்ம எல்லா டைப்புமே பார்ப்போம். இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா டிசி டிஃபிப்ரிலேட்டர் அண்ட் சிங்க்ரனைஸ்டு டிசி டிஃபிப்ரிலேட்டர் மட்டும் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எல்லா டைப்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால நம்ம 4 டைப்புமே நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே,
So first type is AC defibrillator. AC defibrillator is the oldest and the simplest type. The construction of AC defibrillator is such that appropriate value are available for internal and external defibrillation. So AC type of defibrillator அப்படின்றது it is an oldest technique. இப்போ நம்ம இதை வந்து யூஸ் பண்றது இல்லை. இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 50 ஹெர்ட்ஸ் ஏசி கரண்ட், ஒரு 50 ஹெர்ட்ஸ் ஏசி ஃப்ரீக்வன்சி கொண்ட ஒரு certain amount of current வந்து நம்ம என்ன பண்ண போறோம், we have to apply to the chest. ஓகேவா? so 50 hertz amount உள்ள அந்த electrical current we have to apply directly to the chest for the time period 0.25 to 1 second. 0.25 ல இருந்து 1 second குள்ளவே we have to provide that 50 hertz frequency amount of shock. ஓகேவா? through that usage of electrodes. Okay, the procedure of applying electrical shock to resynchronize the heart is known as counter shock. So counter shock is a very important 2-mark question. So counter shock ன்றது என்ன அப்படின்னா the procedure, அதாவது நம்ம electrical shock கொடுக்குறோம் இல்லையா, அந்த procedure தான் வந்து என்னது counter shock ன்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? So அந்த electrical shock கொடுக்கறது மூலமா we have to resynchronize the heart. Resynchronize the heart means at the same time உன்னுடைய atrial and ventricular ரெண்டுமே வந்து at a timeல ப்ராப்பரா ஒர்க் பண்ண வைக்கிறது தான் வந்து என்னது resynchronization. ஓகேவா? so defibrillation continues until the patient respond to the treatment. defibrillation எது வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க கொடுக்குற அந்த ஏசி கரண்ட்டுக்கு உன்னுடைய பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஓகேவா? நார்மலா அந்த ஹார்ட் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகும்போது அவங்க கான்சியஸ்னஸ்க்கு வந்துருவாங்க இல்லையா, ஸோ அந்த டைம் வரைக்குமே யூ ஹாவ் டு ப்ரொவைட் தட் எலக்ட்ரிக்கல் ஷாக். Okay, so the AC defibrillator consists of a step-up transformer with a primary and secondary winding and 2 switches. Next one, அதனுடைய construction. This is a AC type defibrillator. It consists of 2 switches, 1 fuse and 1 transformer and 2 electrodes. Okay, இதுதான் வந்து இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, இதோட ஒர்க் என்ன அப்படின்றத நம்ம இதில் வந்து பார்க்கலாம். we have to provide AC supply. we have to provide AC supply once the switch will be closed. switch will be closed ஆன உடனே the current வந்து இது வழியாக போயிட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரிக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ பிரைமரியில இருந்து யூசிங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலயமா ஸோ இதுல இருந்து கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அதுல இருந்து வரக்கூடிய கரண்ட் டைரக்ட்லி அப்ளை டு தி எலக்ட்ரோட். இந்த எலக்ட்ரோட கொண்டு போயிட்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம், செஸ்ட்ல வந்து பிளேஸ் பண்ணி சம் அமௌண்ட் ஆஃப், அதாவது 50 ஹெர்ட்ஸ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை நம்ம வந்து செஸ்ட் வால்ல டியூரேஷன் ஆஃப் 0.25 to 1 செகண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி ஹார்ட்டை நார்மலா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது தான் வந்து என்னது ஏசி டிஃபிபிரிலேட்டருடைய ஒர்க். ஓகேவா? ஸோ இதில் வந்து கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன, ஸோ இதில் ப்ரொவைட் பண்ணுற வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 to 750 ஏசி கரண்ட். ஓகேவா? 250 to 750 ஏசி கரண்ட்டை தான் நம்ம வந்து அந்த வோல்டேஜ் ரேஞ்சை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், we have to maintain for ஏசி defibrillation. ஆனால் இது வந்து ஓல்டஸ்ட் டெக்னிக், இப்போ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலை. ஓகேவா? ஸோ அதனால தான் we have go for DC type of defibrillation. ஓகேவா? ஸோ செகண்ட் டைப் இஸ் DC defibrillation. DC defibrillator does not produce any side effect and produces the normal heartbeat. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா there is no side effect. ஓகேவா? எந்த வித சைட் எஃபெக்டையும் இது ப்ரொடியூஸ் பண்ணாது. அட் த சேம் டைம் இட் ப்ரொடியூசஸ் தி நார்மல் ஹார்ட்பீட். நார்மல் ஹார்ட்பீட்டை தான் இது வந்து கொண்டு வந்துடும். ஓகேவா? ventricular fibrillation is avoided when high energy shock is passed through discharging capacitor is exposed to heart or chest of the patient. ஸோ இந்த டைப் ஆஃப் defibrillator construction வந்து பார்த்தீங்கன்னா we have to provide some capacitor and one inductor. இந்த கெப்பாசிட்டரோட ஒர்க் என்னன்னா டிசி அதாவது வரக்கூடிய இன்கமிங் கரண்ட்டை வந்து இது சார்ஜ் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? ஒன்ஸ் இந்த சார்ஜ் கம்ப்ளீட் ஆன உடனேவே அட் த நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட் த கெப்பாசிட்டர் கெட்ஸ் டு டிஸ்சார்ஜ் வயா inductor which is connected at one end of the capacitor. ஓகேவா? அது ஒன் எண்ட் ஆஃப் த கெப்பாசிட்டர்ல நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற இண்டக்டர்ல அந்த சார்ஜ் ஃபுல்லாகவே டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஓகே, டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அந்த ஒன் எண்ட் ஆஃப் த இண்டக்டர் இஸ் கனெக்டட் டு தி எலக்ட்ரோட். தட் எலக்ட்ரோட் வில் ப்ரொவைட் த எலக்ட்ரிக்கல் ஷாக் டு தி பேஷண்ட். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டிசி டிஃபிபிரிலேட்டருடைய ஜென்ரல் ப்ரொசீஜர். ஸோ அதுக்கான டயக்ராம் தான் இது. ஓகேவா? we have to provide 230 volt 50 hertz amount of current through the switch. Once the switch is closed, the current will be enter into the T1. T1 is the auto transformer.
Okay, auto type transformer. This auto type transformer will act as a primary of the high voltage transformer. It is a high voltage transformer. அதுக்கு பிரைமரியா இந்த ஆட்டோமேட்டட் டிரான்ஸ்ஃபார்மர் T1 இருக்கு. T2ன்றது ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இங்க இருந்து வரக்கூடிய அந்த ஏசி கரண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலமா இதோடைய செகண்டரிக்கு வரும். ஓகேவா? And we have to provide here is a diode. This diode will act as a rectifier. Rectifier, what is the function of rectifier? The incoming AC voltage DC voltage convert பண்றதுக்காக we have to go for one diode. So எதுக்காக diode யூஸ் பண்றோம்னா it is a DC type, right? So அதனால இங்க வரக்கூடிய அந்த AC amount of current DC current மாத்துறது இந்த diode உடைய work. Okay? So இந்த டயோடோடைய ஒர்க். ஸோ இந்த டயோட்ல இருந்து வரக்கூடிய அந்த டிசி அமௌண்ட் ஆஃப் கரண்ட். ஓகே, ஸோ அதை வந்து என்ன பண்ண போகுதுன்னா திஸ் கெப்பாசிட்டர் லீட்ஸ் டு சார்ஜ். ஓகே, இந்த கெப்பாசிட்டருடைய ஒரு எண்டில் நம்ம ஸ்விட்ச் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்விட்ச் இஸ் இன் த பொசிஷன் ஏ என்ற பொசிஷன்ல இந்த ஸ்விட்ச் நீங்க கனெக்ட் ஆகிருக்கும் போது டயோட்ல இருந்து வர கரண்ட் டைரக்ட்லி enter into this capacitor and this capacitor will get fully charged. ஓகேவா? இங்க இருந்து வரக்கூடிய ஃபுல் அமௌண்ட்டும் இதுல வந்து சார்ஜ் ஆயிடும். Okay, once the charge is completed, the switch is moved to the position B என்ற பொசிஷனுக்கு இது வந்து போயிடும். போனதுக்கு அப்புறம் this capacitor, இந்த கெப்பாசிட்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கிற சார்ஜ் through the switch B வழியா இந்த இண்டக்டர்ல பாஸ் ஆகும். ஏன் இண்டக்டர் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றோம்னா இங்க ஸ்டோர் ஆயிருக்கிற கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிசி கரண்ட், அதாவது ஏசி கரண்ட் கம்பேர் பண்ணும்போது டிசி கரண்ட்டுக்கு பவர் அதிகம் இல்லையா? ஸோ இது டைரக்டா இந்த எலக்ட்ரோட்ல நம்ம ப்ரொவைட் பண்ணோம்னா எலக்ட்ரிக்கல் ஷாக் மூலியமா பேஷண்ட் வந்து டெத் ஆகிறது கூட சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால we have to provide one inductor here. This inductor will help என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து வரக்கூடிய ஹை அமௌண்ட் ஆஃப் அந்த சார்ஜ் இதுல வந்து டிஸ்சார்ஜ் பண்ண வச்சுட்டு ஸ்லோ, அதாவது ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை வந்து இந்த எலக்ட்ரோடு வழியா கொடுத்துருவாங்க. ஸோ பேஷண்ட் வந்து இந்த இடத்துல தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரோட டேரெக்டாக பேஷண்ட்டோடைய செஸ்ட்ல நம்ம கனெக்ட் பண்ணி அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு நம்ம வந்து அதாவது 0.2 to 1 செகண்டுக்குள்ளார we have to provide that electrical current to the பேஷண்ட்டோடைய செஸ்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு அப்போ டிசி டிஃபிப்ரிலேஷன் ப்ராசஸ் அங்கே வந்து நடக்கும். ஓகேவா? திஸ் இஸ் த டிசி டிஃபிப்ரிலேட்டருடைய ப்ராசஸ். ஓகேவா? DC defibrillation is capable of correcting both atrial and atrial fibrillation and ventricular fibrillation. ஓகேவா? ஸோ DC defibrillation மூலயமா both atrial fibrillation நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அட் தி சேம் டைம் ventricular fibrillation நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், அப்ளை பண்ணிக்க முடியும், அதாவது கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ டிசி மெத்தட் ப்ரொடியூசஸ் சம் ஹார்ம் டு தி பேஷண்ட். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹார்ம். ஸோ பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் தீங்கு விளைவிக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the amount of energy எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா it is 100 to 400 joules amount of charge தான், எலக்ட்ரிக்கல் சார்ஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் we have to provide one inductor to the one end of the electrode. ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டர்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய அந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் பிட்வீன் 100 to 400 ஜூல்ஸ். இது டேரெக்டாக நம்ம செஸ்ட்டில் அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒன் சைடில் வந்து நம்ம இண்டக்டரை நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் தென் த டிஸ்சார்ஜ் போர்ஷன் இஸ் அப்ராக்சிமேட்லி 5 milliseconds. ஸோ டிஸ்சார்ஜ் ப்ராசஸ் கெப்பாசிட்டர்லேருந்து இண்டக்டருக்கு டிஸ்சார்ஜ் ஆகிற அந்த டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 5 milliseconds. ஓகேவா? in discharge waveform the peak value of current is nearly 20 amps and waveform is monophasic in nature. so discharge ஆகும்போது அங்க வரக்கூடிய பவர், அதாவது பவர் வந்து நம்ம எனர்ஜி வந்து நம்ம சொல்லிட்டோம் that is 100 to 400 joules, பட் amount of current வந்து பாத்தீங்கன்னா 20 ampere current தான் நம்ம வந்து கொடுப்போம். அதனுடைய நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா it is a monophasic அப்படின்றது அதனுடைய நேச்சர் எப்படி இருக்கும்னா, ஸோ இதான் வந்து கிராஃப். மோனோபேசிக் அப்படின்றது இந்த ஷேப். ஓகேவா? திஸ் இஸ் மோனோபேசிக் ஷேப். ஓகேவா? ஸோ அதனுடைய டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய அந்த கரண்ட்டை நம்ம வேவ் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணோம். அந்த டிஸ்சார்ஜிங் வேவ் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மோனோபேசிக் இன் நேச்சர். இட் லுக் லைக் திஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப் டியூவல் பீக் டிசி டிஃபிப்ரிலேட்டர். ஸோ டியூவல் பீக் அப்படின்னும் போது ஆல்ரெடி டிசி ஃபிப்ரிலேட்டரே வந்து டேஞ்சரஸ் ஒன் தான். பட் டியூவல் பீக் அப்படின்னும் போது நார்மல் டிசி ஃபிப்ரிலேட்டரில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அது வந்து டபுள் த வோல்டேஜ் நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்போ பீக் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 6000 volt.
ஓகேவா? ஸோ 6000 வோல்ட் வந்து நம்ம இந்த டியூவல் பீக் டிசி டிஃபிப்ரிலேட்டர்ல நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். ஓகேவா? ஸோ அப்படி நீங்க ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா, இட் வில் டேமேஜ் தி மயோகார்டியம் அண்ட் செஸ்ட் வால். மயோகார்டியம் அப்படின்றது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் யுவர் ஹார்ட். ஸோ அதையும் அண்ட் தென் யுவர் செஸ்ட் வாலையும் வந்து பயங்கரமா டேமேஜ் பண்ணிடும். இந்த இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜை நம்ம பாடியில பண்ணோம்னா ப்ரொடியூஸ் அ டியூவல் பீக் வேவ் ஃபார்ம் ஃபார் ஏ லாங் டியூரேஷன் அட் லோயர் வோல்டேஜ். ஸோ அதை அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கம்மியான வோல்டேஜ், இதை விட கம்மியான வோல்டேஜை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு we will give it to the longer duration. மறுபடியும் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லி செகண்ட்ஸ், அப்படி இல்லைன்னா 0.2 to 1 மில்லி செகண்ட்ஸ் 1 செகண்ட்ஸ்குள்ளவே நம்ம வந்து யூ ஹேவ் டு ப்ரொவைட் தட் எலக்ட்ரிக்கல் ஷாக். பட் இது டியூவல் டைப், அதாவது இதை விட டபுள் த வோல்டேஜ் அப்படின் போது யூ ஹேவ் டு ப்ரொவைட் ஃபார் எ லாங் டைம். ஓகேவா? ஸோ எஃபெக்டிவ் டீஃபிப்ரிலேஷன் இஸ் அச்சீவ்ட் இன் அடல்ட் வித் லோயர் லெவல் ஆஃப் டெலிவர்ட் எனர்ஜி. ஸோ அடல்ட்டுக்கு மட்டும்தான் இதை வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அடல்ட்னா எபவ் மோர் தென் 25 இயர்ஸ்க்கு மேலே. ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு சைல்டு எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து இன்கேஸ் போல சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த டியூவல் டைப் வந்து போக மாட்டாங்க. ஓகேவா? இதனோட எனர்ஜி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் பிட்வீன் 500 to 200 வாட் பெர் செகண்ட், அப்படி இல்லைன்னா 50 to 200 ஜூல்ஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இதனுடைய வேவ் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரங்கேட்டட் வேவ் ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முன்னாடி பார்த்தது மோனோபேசிக், இந்த டியூவல் பீக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரங்கேட்டட் வேவ் ஃபார்ம். ஓகே, ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வேவ் ஃபார்ம் இஸ் ரிலேட்டிவ்லி கான்ஸ்டன்ட் பட் இட் இஸ் வேரி டு த ரெக்வயர்ட் எனர்ஜி. ஸோ இதனுடைய ஆம்ப்ளிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதாவது ட்ரங்கேட்டட் வேவ் ஃபார்ம் சொல்லியாச்சு அதனுடைய வேவ் ஃபார்ம், பட் ஆம்ப்ளிடியூட் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அந்த எப்போ வேரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா? அது எனர்ஜியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹியர் இட் இஸ் 50 to 200. ஸோ இந்த ஓவரால் ரேஞ்சில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆம்ப்ளிடியூடு வந்து இந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி இட் வில் வேரிஸ். லார்ஜ் எலக்ட்ரோட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் த ப்ராப்பர் டெலிவரி ஆஃப் லார்ஜ் கரண்ட் த்ரூ த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின். ஸோ இது வந்து டியூவல் டைப், அதாவது டியூவல் பீக் டிசி ஃபிப்ரிலேட்டர், அப்ராக்சிமேட்லி 6000 வோல்ட். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்காக ஸ்பெஷலி மேடட் லார்ஜ் டைப் ஆஃப் எலக்ட்ரோட தான் நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ப்ராப்பர் டெலிவரி ஆஃப் லார்ஜ் கரண்ட் த்ரூ தி சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின். ஸோ ஸ்கின்னோட சர்ஃபேஸில் யூ ஹாவ் டு ப்ராப்பர்லி யூஸ் தட் லார்ஜ் எலக்ட்ரோட் டு ப்ரொவைட் a large amount of voltage. இந்த டைப் ஆஃப் எலக்ட்ரோட் வந்து பார்த்தீங்கன்னா பெடல் டைப் ஆஃப் எலக்ட்ரோட். ஓகேவா? ஸோ பெடல் டைப் ஆஃப் எலக்ட்ரோட் தான் மேக்ஸிமம் டியூவல் பீக் டிசி ஃபிப்ரிலேட்டரில் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் டிசி டிஃபிப்ரிலேட்டர் வித் சிங்க்ரனைசர். ஓகேவா? ஸோ டிசி டிஃபிப்ரிலேட்டர் வித் சிங்க்ரனைசர்னா என்ன? ஓகே, ஸோ சிங்க்ரனைசேஷன் மீன்ஸ் சிங்க்ரனைஸ்டு த ஒர்க்கிங் ஆஃப் ஹார்ட் வித் த பேஸ் மேக்கர். ஓகே, ஸோ இந்த இடத்துல சிங்க்ரனைசேஷன் அப்படின்றது we have to work along with the pacemaker and also with the ECG machine. ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தது ஜஸ்ட் டிஃபிப்ரிலேஷன் ப்ராசஸ் மட்டும்தான். ஓகே, பட் ஆனால் இந்த டைப் ஆஃப் பார்க்கும்போது we have to coordinate with, we have to synchronize with the pacemaker and also with the ECG. ஓகேவா? ஸோ இசிஜி எதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பேஷண்ட்டோடைய ஹார்ட் பீட்டை வந்து நம்ம செக் பண்ணும்போது பிக்யூஆர்எஸ்டி வேவ் ஃபார்ம் தான் பார்ப்போம். ஓகே, அதில் ஆரோட வேல்யூ பீக்காக இருந்துச்சுன்னா தான் பேஷண்ட் வந்து நார்மலாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, அந்த பீக்கோடைய வேல்யூ ரெடியூஸ் ஆகும்போது தான் பேஷண்ட்டுக்கு அது இட் வில் லீட்ஸ் டு சம் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ அப்போ we have to monitor both the pacemaker and also the ECG machine. ஓகே, ரெண்டுத்தையும் ப்ராப்பராக நம்ம வந்து நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் we have to provide defibrillation. ஓகேவா? synchronized DC defibrillator allows the electrical shock at the right point of the ECG of the patient. ஸோ பேஷண்ட்டோடைய ப்ராப்பரான ECG-யை பார்த்துட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, they have to provide some electrical shock. என்ன அப்படின்னா P wave and Q wave, R அண்ட் தென் எஸ்டி, இந்த மாதிரி தான் இருக்கும் பிக்யூஆர்எஸ்டி வேவ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இசிஜியை நோட் பண்ணிட்டு எப்போ உன்னுடைய இசிஜியில் ஆர் வேவ் இருக்கோ அந்த டைமில் மட்டும்தான் வி ஹாவ் டு ப்ரொவைட் சம் எலக்ட்ரிக்கல் ஷாக் டு தட் பேஷண்ட். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ஷாக் இஸ் டெலிவர்ட் அப்ராக்சிமேட்லி 20 to 30 milliseconds ஆஃப்டர் த பீக் ஆஃப் தி ஆர் வேவ் ஆஃப் பேஷண்ட் இசிஜி. பேஷண்ட்டோடைய இசிஜியில் பீக்கோடைய வேல்யூ, ஆரோடைய வேல்யூ வந்து எப்போ பீக்கில் இருக்கோ at the time we have to deliver approximately 30 to 20 milliseconds time period la we have to provide some electrical shock to the patient. Okay va? So adukana diagram da idu. Okay, here patient and then ECG amplifier, time delay circuit,
defibrillator circuit and to the chest of the patient. இதான் வந்து DC defibrillator with synchronizer உடைய block diagram. ஓகேவா? ECG amplifier எதுக்காகனா we have to check the peak value of your ECG of that patient. Time delay circuit அப்படின்றது you have to provide some time delay. ஏன்னா நெக்ஸ்ட் பீக் வேல்யூ எங்க வருது அதை நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக we have to provide some time delay circuit. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா defibrillator. ஸோ இந்த defibrillator தான் provides electrical shock to that patient. ஓகே, இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் தான் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் ஆஃப் தட் DC defibrillator with synchronizer. ஓகேவா? ஸோ ECG waveform is traced from the patient. ஸோ பேஷண்ட் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ECG waveform ட்ரேஸ் பண்ண போறோம். அதாவது அந்த மானிட்டர்ல ஓடிட்டே இருக்கு. ஓகேவா? R wave in the output of the ECG amplifier triggers the time delay circuit. ஓகே, ஸோ இந்த ECG amplifierல பேஷண்டோடைய ECG waveform வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஓகேவா? அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது எப்ப பீக் வேல்யூ ஆஃப் த ஆர் வந்து இது வருதோ இட் வில் ட்ரிகர் தி டைம் டிலே சர்க்கியூட். ஓகேவா? அப்ப என்ன அந்த ஆர் வேவ் வந்த உடனேவே இட் ட்ரிகர் தி time delay circuit. It gives a delay of 30 milliseconds approximately. Okay, so அது வந்து it has to provide 30 milliseconds delay. Okay, after the delay, after the 30 milliseconds என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா the defibrillator circuit is switched on. ஓகேவா? அப்புறம் என்ன ஆயிடும், defibrillator switch வந்து ஆன் ஆயிடும். switch ஆன் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்கலி the capacitor will charge. ஓகேவா? அதாவது அந்த பொசிஷன் வந்து ஏக்கு போயிடும். ஓகே, முன்னாடி அந்த டயக்ராம்ல பார்த்தோம் இல்லையா, பொசிஷனுக்கு ஏக்கு போன உடனே the capacitor will get charged. once the capacitor ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா the switch will turn to the position B போட உடனே ஆட்டோமேட்டிக்கலி the capacitor will discharge the entire power to that inductor connected to the one end of the electrode. Okay, the moment at which the electrical shock occurs is noted by producing the marker pulse on the monitoring display. So ECG மட்டும் இல்லாம நீங்க எந்த இன்ஸ்டன்ட்ல நீங்க கரண்ட் ஷாக் கொடுக்குறீங்களோ அதையும் you have to mark you have to record by using monitoring display. ஓகே, எந்த இன்ஸ்டன்ட்ல நீங்க கொடுக்குறீங்க, எவ்வளவு டைம் கொடுக்குறீங்க, அந்த டியூரேஷன் உட்பட எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், மானிட்டர்ல we have to display it or and store it. ஓகேவா? this type of circuit is preferred in cardiac emergencies. ஸோ இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியரான கார்டியக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற அந்த டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான். அதாவது சடனாக ஹார்ட் ஃபங்க்ஷன் சுத்தமாக நின்று போச்சு, எதுவுமே பண்ண முடியாது, அந்த சுச்சுவேஷனுக்கு we have to go for this type of DC defibrillator with synchronizer. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதனுடைய ஒர்க்கிங். Okay, so the sudden cardiac arrest can be treated using defibrillator and 80% of the patient will be cured from the cardiac arrest if they given within a 1 minute of attack. அதாவது இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிவியர் கேஸ் உள்ள அந்த பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வித்தின் த 1 minute ஆஃப் தி அட்டாக் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளாரையே நீங்க இந்த டைப் ஆஃப் defibrillator நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 80% ஆஃப் த பேஷண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், கியூர் பண்ணிடலாம். ஓகேவா? இட் வில் எக்ஸீட்ஸ் 1 minute. 1 minute தாண்டிடுச்சு, ஒரு 5 minutes அப்படி போயிடுச்சு அப்படின்னா the patient will died. ஓகேவா? ஸோ ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷன் அந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எலக்ட்ரோட்ஸ் யூஸ்டு ஃபார் defibrillation. ஸோ இந்த டைப் ஆஃப் defibrillationக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தோம்னா பெடல் டைப் எலக்ட்ரோட். ஓகேவா? பெடல் டைப் எலக்ட்ரோட், அந்த பெடல் டைப் எலக்ட்ரோடோடைய டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 10 சென்டிமீட்டர். பெடல் டைப் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும், அண்ட் தென் இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கும். ஓகே, அந்த சுவிட்ச் அவங்க ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ட்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷாக் வந்து கொடுத்து எடுத்துருவாங்க. ஓகேவா? For external use, a pair of electrode are firmly pressed against the patient chest. ஓகேவா? எக்ஸ்டர்னல் யூஸ் தான் பண்ணணும் அது. ஓகேவா? எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணும்போது we have to use a pair of electrode. 2 pairs of electrode வந்து நம்ம பேஷண்டோட செஸ்ட்டுக்கு எகெயின்ஸ்டா நம்ம வந்து அதை ப்ரொவைட் பண்ணி அதில் கரண்ட் ஷாக்கை நம்ம வந்து கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நீட் ஆஃப் இன்சுலேஷன் ஹேண்டில். ஸோ இன்சுலேஷன் ஹேண்டில் எதுக்காக? ஓகே, ஸோ இன்சுலேஷனாலே கரண்ட்டை வந்து கரண்ட்ல இருந்து நம்ம வந்து ஐசோலேட் பண்ணிக்கிறதுக்காக. Okay, to prevent the person applying the electrode from accidental electrical shock, specially insulated handles are provided with the pedals. அந்த பெடலுக்கு மேலே இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் இன்சுலேட்டட் டைப். அதாவது எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து அதில் ஃப்ளோ ஆகாத மாதிரி சம் டைப் ஆஃப் அந்த இன்சுலேட்டர் மெட்டீரியலால் அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்ட் அனதர் திங் என்ன அப்படின்னா அந்த
எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுக்கும்போது அந்த பேஷண்ட்டோடைய டேபிள யாருமே வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா டச் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ டச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டைரக்ட்லி அந்த கரண்ட் வந்து பேஷண்ட்க்கு போகாம அந்த டேபிள யார் டச் பண்ணியிருக்காங்களோ அவங்க வழியா அது வந்து கிரவுண்டுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ அந்த அந்த இன்ஸ்டன்ட் அந்த ப்ராசஸ், அதாவது நம்ம அந்த எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்டன்ட் டைம்ல பேஷண்ட்டை தவிர அந்த டேபிளை வேற யாருமே வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா டச் பண்ணக்கூடாது. டைரக்ட்லி டாக்டர் வந்து கொடுக்கும்போது கூட வேலை செய்யற அந்த டெக்னீஷியன்ஸ் அந்த நர்சஸ் எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்கன்னா டேபிளை விட்டுட்டு இடைய வந்துருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இட் வில் பி வெரி காம்ப்ளிகேட்டட் ஒன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் டீஃபிப்ரிலேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது. When pedals are properly positioned, this prevents the patients from the receiving shock. Pedals வந்து கரெக்டாக அந்த பொசிஷன்ல பிளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேஷண்ட்ஸ் வந்து ஹெவி அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஷாக்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எலக்ட்ரோட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி we have to use a proper type of ஜெல் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரோட ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த எலக்ட்ரோடுக்கு மேலே தான் உன்னுடைய எலக்ட்ரிக்கல் ஷாக்கே வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? Next, and another thing, in earlier equipment, a foot switch is used instead of thumb switch. அதாவது இப்போ பேஷண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு போத் ஹேண்ட்ஸோடைய தம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் மாதிரி ஒரு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய பல்ஸ் ரேட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக தான். ஓகே. ஸோ அது வந்து இயர்லியர் எக்யூப்மெண்ட்ல. நவடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தம் இருக்கு இல்லையா, காலோட கட்டை விரல், அந்த இடத்துல வந்து ஒன் டைப் ஆஃப் சுவிட்சை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிடென்டலி, அது எதுக்காகன்றது தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, த நீட் ஆஃப் தம் ஸ்விட்ச். ஓகே. ஸோ தேர் இஸ் எ பாசிபிலிட்டி ஆஃப் சம்ஒன் ஆக்சிடென்டலி ஸ்டெப்பிங் ஆன் த ஃபுட் ஸ்விட்ச் இன் த எக்ஸைட்மெண்ட் ஆஃப் எமர்ஜென்சி பிஃபோர் த பெடல்ஸ் ஆர் பிளேஸ்டு. ஸோ அந்த பெடல் டைப் ஆஃப் எலக்ட்ரோட நம்ம பாடியில் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பேஷண்ட் ஆக்சிடென்டலி கீழே இறங்கிட்டாங்க அப்படின்னா தம் ஸ்விட்ச் வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களால ப்ராப்பராக லெக்கை வந்து கீழே பிளேஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா தமிழில் வந்து நம்ம சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மலாக நம்ம நடக்கும்போது அந்த சுவிட்ச் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வி கோ ஃபார் தம் ஸ்விட்சஸ். ஓகேவா? ஸோ நவடேஸ் மோஸ்ட்லி ப்ரிஃபர் தி ஸ்விட்ச் இஸ் தம் ஸ்விட்ச். ஓகே. அடுத்தது சார்ஜிங் ஆஃப் த டிஃபிப்ரிலேட்டர்ஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அந்த கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு சார்ஜ் ஆகுது அப்படின்றது தான். ஓகேவா? In some defibrillator, charging is done by means of charge a switch located in front of the panel unit. ஸோ அதில் வந்து defibrillator சர்க்கியூட்டில் ஃப்ரண்ட் பேனல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கும். அந்த சுவிட்ச் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உள்ளே இருக்கிற கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. ஒன்ஸ் த சார்ஜ் இஸ் கம்ப்ளீட்டட், அந்த மிஷினில் இருந்து சார்ஜ் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு இண்டிகேட்டர் மாதிரி ஒரு லைட் எரியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், we have to provide electrical shock அப்படின்ட்டு அது ஒரு மெசேஜ் வந்து நமக்கு கொடுக்கும். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எலக்ட்ரோட்ஸ், பெடல் டைப் எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணி அந்த பேஷண்ட்க்கு they will provide some electrical shock and the heart will work properly. ஓகே. த சார்ஜ் ஸ்விட்ச் இஸ் லொக்கேட்டட் அட் த ஹேண்டில் ஆஃப் த பெடல்ஸ். நான் சொன்ன மாதிரி பெடல் டைப் மாதிரி இங்கே இருக்கும். ஸோ இந்த இடத்துல இதனுடைய டாப்பில் வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கலி த இண்டக்டர்லேருந்து சார்ஜ் ஃபுல்லாக வந்து உனக்கு என்ன ஆகிடும், பேஷண்ட்டோடைய செஸ்ட்டில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும். Okay. In few type of defibrillator, the charging process begins automatically after discharge. In few type of defibrillators வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜிங் ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி நடக்கும். அந்த சுவிட்ச் நம்ம யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ நார்மல் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அந்த செஸ்ட் மேலே வச்சுட்டு அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் வந்து அது ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகும். பட் இன் ஃபியூ டைப்ஸ் ஆஃப் ஃபிப்ரிலேட்டரில் ஆட்டோமேட்டிக்காகவே அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் ஃபார் தட் சிங்க்ரனைஸ்டு டிஃபிப்ரிலேட்டர். சிங்க்ரனைஸ்டு டைப்புக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூ டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் என்னன்னா, ஒன் இஸ் ஆன்டீரியர் அண்ட் செகண்ட் டைப் இஸ் ஆன்டீரியர் போஸ்டீரியர். ஆன்டீரியர் டைப் அப்படின்றது போத் த பெடல்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா we have to apply it on the செஸ்ட்டுக்கு மேலே தான் ரெண்டுத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பட் ஆன்டீரியர் போஸ்டீரியர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் செஸ்ட்டுக்கு மேலே, அந்த செஸ்ட்டுக்கு அப்படியே எக்ஸாக்ட் பேக் சைடில் அங்கே ஒரு எலக்ட்ரோட்ஸை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரெண்டு சைட்லையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின் போது ரெண்டு சைட்லேருந்துமே எனர்ஜி வந்து டெலிவர் ஆகி ஹார்ட்டை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும். ஓகே. அண்ட் தென் ஸ்பெஷலி டிசைன்டு பீடியாட்ரிக் pedals are available with the diameter range of 2 to 6 centimeter. ஸோ இது வந்து இது வரைக்கும் பார்த்த டைப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு. பட் பீடியாட்ரிக் அப்படின்றது குழந்தைங்களுக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்க்கு தே ஹாவ் டு கோ ஃபார் 2 to 6 சென்டிமீட்டர் டயாமீட்டர் கொண்ட அந்த எலக்ட்ரோட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் தென் இண்டிகேஷன் மீட்டர்.
ஓகேவா? ஸோ இண்டிகேஷன் மீட்டர் எதுக்காகனா, ஒன்ஸ் அந்த கெப்பாசிட்டர் ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, திஸ் இண்டிகேட்டர் வில் இண்டிகேட் த கெப்பாசிட்டர் வில் கெட்ஸ் ஃபுல்லி சார்ஜ்டு அப்படின்னுட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு வி ஹேவ் டு அது இண்டிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலி டாக்டர் கிட்ட அந்த அலாரம் சவுண்ட் மாரி ஒண்ணு கேட்கும். அதுக்கப்புறம் தே ஹேவ் தே ஹேஸ் டு டிஸ்சார்ஜ் த எலக்ட்ரிக் கரண்ட் டு தி செஸ்ட். ஓகே. ஸோ திஸ் இஸ் த defibrillator circuit. இதான் வந்து defibrillator டைப். இது வந்து இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி. ஓகே, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து பேஷண்ட்ஸ்க்கு நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்றத இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ 1 ஜூலா, 2 ஜூலா, 10 25 30 50 100. ஸோ அந்த மாதிரி எனர்ஜிக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், we have to rotate it. ரொட்டேட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இதோ இல்லையா ஆரஞ்சு கலர், திஸ் இஸ் த புஷ் பட்டன் ஸ்விட்ச். ஓகே, அண்ட் தென் இந்த எல்லோ, கிரீன் அண்ட் ரெட் கலர்ல தெரியுது இல்லையா, இது எல்லாமே வந்து எலக்ட்ரோட்ஸ். இதோ இருக்கு இல்லையா, இது வந்து எலக்ட்ரோட்ஸ். இந்த எலக்ட்ரோட்ஸை தான் நம்ம என்ன பண்ண போறோம், பேஷண்ட்டோடைய செஸ்ட்ல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கு மேல ஒரு பேட் மாதிரி ஒன்று ஓட்டிடுவாங்க. ஓகேவா? அது அந்த பேட் ஓட்டுறதுக்கு முன்னாடி we have to apply some electrolyte gel. அப்ளை பண்ணிட்டு அந்த பேட் மாதிரி இருக்கிறத ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த இதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த எனர்ஜி இதில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கும், ஸ்டோரேஜ் அப்படின்னுட்டு. ஸோ அதை அவங்க ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா இது உள்ளார இருக்கிற கெப்பாசிட்டர் வில் கெட் ஆட்டோமேட்டிக்கலி சார்ஜ். ஓகே, சார்ஜ் ஆனதுக்கப்புறம் இந்த இதை வந்து டிஸ்பிளே ஆகும், the capacitor will fully charged அப்படின்னு சொல்லிட்டு you have to provide now you have to provide electrical shock அப்படின்னு சொல்லிட்டு அது மெசேஜ் டிஸ்பிளே ஆகிட்டு அலாரம் மாதிரி அடிச்சுட்டே இருக்கும். அப்போ அட் த டைம்ல இந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு இதையும் எடுத்து பேஷண்ட்டோடைய செஸ்ட்ல வச்சு அந்த இருக்கு இல்லையா ஆரஞ்சு கலர் பட்டன், இதே போல இங்கே ஒன்று இருக்கும், அதை 1 செகண்ட் அந்த வித்தின் 0.2 to 1 செகண்ட் குள்ளார அதை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சார்ஜ் ஃபுல்லாகவே பேஷண்ட்டோடைய இது செஸ்ட்ல வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு ஹார்ட்டை வந்து என்ன பண்ணும், நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் defibrillator circuit. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் defibrillator. defibrillatorன்றது என்ன, ஹார்ட்ல உள்ள வென்ட்ரிக்கல் அண்ட் ஆட்ரியம் மசில்ஸ் ரெண்டுமே வந்து ப்ராப்பராக சிங்க்ரனைஸ்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னா ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? அதை தான் ஃபிப்ரிலேஷன் அப்படின்னு நம்ம அந்த ப்ராசஸை தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வி கோ ஃபார் defibrillation. defibrillationல 4 டைப். ஒன் இஸ் ஏசி டைப், டிசி டைப், டிசி வித் டியூவல் பீக் அண்ட் டிசி வித் சிங்க்ரனைசேஷன். ஓகேவா? டிசி வித் சிங்க்ரனைசேஷன் தான் இப்போ மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கான டயக்ராம் தான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஓகே.